பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுக்கிரன் 15ஆம் தேதி 14ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். 18ஆம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ராகு ஆல்ரெடி கும்பத்தில் தான் இருக்கார். இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விழா கோலமாக இருக்கும். நாடு முழுவதும் கம்பெனிகளில், அலுவலகங்களில், இல்லங்களில் ஆயுத பூஜை, அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க, தொழில் செய்கிற அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. இருள் நீங்கி ஒளிரட்டும், எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும். நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க. நிறைய கமெண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது பொது பலன் தான். இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது. ஏன்னா ஒரு ராசியில் 10 கோடி பேருக்கு மேலே பிறந்துருப்பாங்க. 15 வயசில் இருக்கிறவங்களுக்கோ 50 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இது பொது பலன் தான். தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம், விசேஷங்கள் சொல்லிட்டோம். மீண்டும் நான் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள், இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் தனுசு ராசியை பார்ப்போமா. தனுசு ராசி அப்படின்னா வில் பவர். நான் மறக்கவே மாட்டேன். தனுசு அப்படின்னா வில் அம்பு. என்ன காரியத்தை குறி வைக்கிறாங்களோ அந்த காரியம் முடித்தாதான் அவங்க அந்த அடுத்த வேலைக்கே போவாங்க. ஆனால் நினச்சதை சாதிப்பாங்க. அதான் தனுசு. தனுசுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன காரணம்னா, காலபுருஷனுக்கு 9ஆவது வீடு. அதனால் தனுசு ராசியில் பிறக்கணும்னாலே, இல்லை தனுசு லக்னத்தில் பிறக்கணும்னாலே கொடுத்து வச்சுருக்கணும். சரி, இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு பார்வையில் ராசி இருக்குது. எப்போவுமே எந்த ஒரு ராசியையும் குரு பார்த்தா அந்த ஜாதகம் சிறப்பு. ஜாதகத்தில் ராசி கோச்சார கிரகம் குரு ராசியை பார்க்கறது அதோட சிறப்பு. எல்லாம் கிடைக்கும். படிப்பு, உத்தியோகம், வேலை, குழந்தை, வெளிநாட்டு பயணம், திருமணம் எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்வையில் ராசி இருக்குது. அதனால் மற்ற கிரகங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. சரி, ஆனால் இந்த ராசிக்கு அதிபதியும் குரு தானே. அவரை பார்த்தா நம்ம என்ன பேசியிருக்கோம், எந்த ஒரு பாவத்தினுடைய கிரகம் அந்த பாவத்தை பார்க்கிறதோ அது சிறப்பு. இது உண்மை, ஜோதிட வரலாறு. சரி, இப்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல யார் இருக்கா? நிறைய பேசியிருக்கோம். 11ஆம் இடம் என்பது வெற்றி, ஆசைகள், அபிலாசைகள் நிறைவேறும் இடம், மூத்த சகோதரம், உயர் பதவி, உயர் டிகிரி, தூரதேச பயணம், நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அங்கே யார் இருக்கா? சூரியன் இருக்கார். சூரியன் யார் இவருக்கு? பாக்கியாதிபதின்னு சொல்கிறது. பாக்கியம், அதிர்ஷ்டத்தோட மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா 5, செவ்வாய் அதுவும் 11ல் இருக்குது. திரும்ப 5ஆம் இடத்தையே பார்க்குது. எவ்வளோ யோகம் பாருங்க. 9ஆம் இடம் பேர் அதிர்ஷ்டம். அது எங்கே இருக்குது? லாபஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் இருக்குது. அடுத்து புதன் யார்? 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி புதன் அதுவும் 11ல் இருக்குது. தொழில் லாபத்தில் இருக்குது. எல்லாத்தையும்
குரு பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ யோகம் அந்த மாதம் தனுசு ராசிக்கு. அதை விட சிறப்பு, சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்துருக்கு. சூரியன் யார்? பாக்கியாதிபதி. செவ்வாரா யார்? 5 குடையர். அப்போ 2 திரிகோணாதிபதிகள். லட்சுமி ஸ்தானம் சொல்லுவோம் சார், 5, 9 லட்சுமி ஸ்தானம் சொல்லுவோம் ஜோதிடத்தில். அப்போ மகாலட்சுமி யோகம் இந்த மாதம் கிடைக்கிது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குது, பெரும் தொகை பணம் கிடைக்குது, பெரிய புகழ் ஒன்று கிடைக்குது, பெரும் பதவி ஒன்று கிடைக்குது. அரசு அலுவலகங்களாக இருந்தால் அதில் உயர் பதவி ப்ரொமோஷன். செவ்வாய்னா அரசியலில் பெரும் பதவி. செவ்வாய்னா ரியல் எஸ்டேட்டு, அதில் பெரும் பதவி, பொருள் தனவரவு உண்டு. அடுத்து புதன் யார்? உங்களுக்கு 7 குடையவர் தானே. 7னா என்ன? நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன். அந்த புதனும் குரு பார்வையில் இருக்குது, 11ல் இருக்குது. அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ அரசு பணி உண்டு, கணவனுக்கோ மனைவிக்கோ ப்ரொமோஷன் உண்டு. செவ்வாய்னா சகோதரனுக்கு நல்ல பதவி, பொருள், திருமண யோகம் உண்டு. சூரியன் அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம், அப்பாவுக்கு பதவி உயர்வு, அப்பா சொத்து வாங்கிறது, நீங்கள் சொத்து வாங்கிறது உண்டு. செவ்வாய்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு யோகம், படிப்பு, திருமணம் எல்லாம் உண்டு. ஆனால் சூரியன் செவ்வாய் புதன் ஒன்று சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருந்தால் ஒரு சிலருக்கு மருத்துவராகும் யோகம் உண்டு, அல்லது IAS IPS ஆகும் யோகமும் உண்டு. இது ஜாதகத்துக்குள்ள. ஆனால் ராசிப்படி இந்த மாதம் இதற்கான யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. பயன்படுத்திக்கிற விஷயம் அவ்வளோதான். சூரியன் ராஜ கிரகம், செவ்வாய் போர் கிரகம், இராணுவம், போலீஸ் எல்லாம் செவ்வாதான், IPS செவ்வாதான், சூரியன் IAS. குரு பார்வையில் சுக்கிரன் நல்லா இருக்குது, 10ல் இருக்குது, மருத்துவம். சூரியனும் மருத்துவத்துக்கு வருவான், எலக்ட்ரிக்கலுக்கு வருவான், செவ்வாய் இருக்குது. ஆக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, அரசியலில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு. சூரியன் அரசாங்கத்தில் இருக்க உயர் பதவினா எல்லாருக்கும் பதவி இருக்குது, உயர் பதவி. 10ஆம் இடத்து கிரகம் ஜீவன ஸ்தானாதிபதி உங்களுக்கு 11ல் லாபத்தில் இருக்கிறதுனால என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் லாபம். ஆக தனுசுக்கு யோகம் கொட்டி கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, ஆசையாக இருக்குது. இந்த மாதம் தனுசு நம்ம தனுசு ராசியில் பிறந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட வருது. சரி, இதெல்லாம் குரு பார்க்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் 4லேருந்து வக்ரமாகி வந்துட்டு இருக்காரு. 4ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, அவங்களுக்கு மருத்துவ செலவு, வீட்டுக்கு செலவு, வண்டி வாகனங்களுக்கு செலவு நடந்திருக்கும். ஆனால் இப்போ அது குறையும். ஏன்னா குரு பார்வையில் சனி வர்றாரு, வக்ரமாகி. அதனால் அதுவும் குறையும். 3ஆம் இடத்து ராகு நல்லது, தைரிய வீரிய கீர்த்தின்னு சொல்கிறது. அப்போது நிறைய சுப செலவுகள் வரும். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, கார் வாங்குறது, சொத்து வாங்குறது அதெல்லாம் உண்டு. 10ல் சுக்கிரன் அழகாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். எந்த கிரகம் வேணால் 10ல் இருக்கலாம். உங்களுக்கு அது ஒரு வகைக்கு சுபர் அல்ல உங்கள் ராசிக்கு, அதனால் 10ல் இருக்கலாம். அது இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்காது, அதை விட யோகம். 9ல் கேது, அப்பாவுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும், அப்பாவுக்கு ஆன்மீக சுற்றுலா இருக்கும், அதில் நீங்களும் கலந்துக்குவீங்க. 10ல் சுக்கிரன்னா பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, நல்ல உணவை தேடி விரும்பி சாப்பிட்றது. 10ல் சுக்கிரன்னா 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், மெஸ்ஸு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் யோகங்கள் கொட்டி கிடக்குது. பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பல்லுக்கோ கண்ணுக்கோ ஒரு சிறிய மருத்துவ செலவு இருக்குது. ராகு சனியும் 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால இடம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல சனி ராகு இருந்தால் காது கழுத்து ENT ப்ராப்ளம் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு உண்டு. 11ஆம் இடம் 9ஆம் இடம்ங்கிறது இருதாரத்தை சொல்லும், அது 11ஆம் இடத்துல இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தர் 2 பேருக்கு 2வது திருமணம் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால், அதாவது டைவர்ஸ் ஆகிருந்தாலோ இல்லை கணவனோ மனைவியோ இறந்துருந்தாலோ, ஏன்னா 9 என்பது 2ஆம் திருமணத்தை சொல்லும், 11 என்பது 3ஆம் திருமணத்தை சொல்லும். அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, கணவனோ மனைவியை இழந்தவங்களுக்கு இந்த மாதம் 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் குரு பார்க்குது, அது சுமூகமாக முடியும். 6ஆம் இடத்து கிரகம் கடன், வம்பு, வழக்கு, நோயின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமானதுனால கடன் குறையுது, வியாதி குறையுது. நல்ல ஜாப்பு, நல்ல பிஸ்னஸ், நல்ல வருமானம், அளவுக்கு அதிகமான பேரும் புகழ் எல்லாம் உண்டு. இந்த மாதம் சந்திராஷ்டனம் உங்களுக்கு 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க.
டூ வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, பேங்க் டீலிங் வர சொல்ல கவனம். நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க. அமோகமாக இருங்க, கொண்டாடுங்க. உங்களுக்கு சிறப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய.